உங்களுக்கு ஏதாவது துணி காய போடணும் அப்படின்னு எதாவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து துணி காய போட்டுக்கலாம். ஃபுல்லாக இவங்க வந்து மஸ்கிட்டோ நெட்டு கூட ஃபுல்லத்தையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட். உங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிருக்காங்க. கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது பாருங்க. ஸோ நீங்கள் கார் பார்க்கிங்க்கான கவலையை நீங்கள் விட்டுடலாம். டியூட்ஸ் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேடாகம் பிரிட்ஜு. இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான ஹப்பு. இங்கேருந்து நம்ம ஐடி நம்பர் 2 ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே பாருங்கள், எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஹப்பு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வேளச்சேரியும், அதே மாதிரி இந்த சைடு 7 கிலோமீட்டர்ஸ் தாம்பரமும் ரீச் ஆகலாம். அதே மாதிரி இங்கேருந்து எக்கச்சக்கமான பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும், இல்லை 2 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இங்கேருந்து கிளம்பாக்கம் பஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டரில் தான் இருக்குது, ரொம்பவே கிட்டக்க. ஸோ எல்லாமே கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான ஹப்பு தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடவகம்லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டைம் லேப்ஸ் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் 2 ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பாபு நகர் 4வது தெருவில் தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் 2 மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ நடந்துகிட்ருக்குன்ட்டு. அதோட மேடவாக்கம் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குது. அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. டியூஸ் இந்த ஐடி நம்பர் 2 ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய கடைங்க இருக்குது. உங்களுக்கே தெரியும் சென்னையோட ஹாட்ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா இப்போ மேடவாகமாக தான் இருக்குது. இந்த ஃப்ளட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மேடவாகத்தில் சுத்தமாக வந்து தண்ணியே வரல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேடவாகம் டு மாம்பாக்கம் ரோடு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. நம்ம உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. சொல்லுங்கப்பா, இந்த ஃப்ளாட்டை பற்றி சொல்லுங்கள். இந்த இடம் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா, 650 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ். 10 வருஷம் ஆச்சு கட்டி வீடு கட்டி. 3 பெட்ரூம். இதுக்கு நல்ல சூப்பர் தண்ணி. ஆமாம், அருமையான தண்ணி. மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட்டாக இருக்காங்க. கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் சூப்பராக கபோர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது பாருங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுமே இருக்குது. இந்த பாருங்க, அழகாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்ல. இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வென்டிலேஷன் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு வென்டிலேஷன் இருக்குது. இதை பாருங்கள், செம்ம ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டியூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் என்னன்னா 10க்கு 11. இந்த பெட்ரூமோட சைஸ் 10க்கு 11. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணவே தேவையில்ல, இவங்களே ஃபுல்லாக பண்ணிருக்காங்க. இப்போ பாருங்க, இல்லை கப்போர்டு எல்லா கபோர்டு ஒர்க்ஸும் அவங்களே முடிச்சிட்டு இருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது இந்த கபோர்ட்ஸ். அந்த பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளைவுட்டில் இவங்க பண்ணியிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஆக்சலாக இருக்குது. உங்களுக்கு டிவி செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெட்ரூமில் அவங்களே டிஃபால்ட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒர்க்ஸ் கூட இருக்காது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம். இந்த பாத்ரூங்க கொஞ்சம் இந்த சைடு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd பெட்ரூம் இங்கே தான் இருக்கு. 10க்கு 12 10க்கு 12 இந்த பெட்ரூமோட சைஸ். இதுலயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்ஸுமே அவங்களே முடிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க, இது பாருங்க கார்பெண்டர் ஒர்க்லாம் பக்காவாக அவங்களே முடிச்சிட்டு இருக்காங்க. மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கபோர்ட்ஸ் இருக்கு. இந்த ரூம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா பாருங்க, ஒரு குட்டி பால்கனி இருக்கு. இதை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது துணி காய போடணும் அப்படின்னு எதாவது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து துணி காய போட்டுக்கலாம். ஃபுல்லாக இவங்க வந்து மஸ்கிட்டோ நட்டி கூட ஃபுல்லத்தையும் முடிச்சிட்டாங்க. அது பாருங்க, இங்கேருந்து பார்த்தா நமக்கு கார் பார்க்கிங்குமே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹால். இந்த ஹாலோட பில்டப் ஏரியா எவ்வளோனா 240 ஸ்கொயர் ஃபீட்டு. 240 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், அதுலேயே வந்து டைனிங் டேபிள் போடுறதுக்கு எல்லாம் அதுலேயே அட்டாச்சாக இருக்குது. ஓகே, எல்லாமே ஒரே ஹாலில் எல்லாம் இதில் வந்து டைனிங் டேபிள், இதில் டிவி ஸ்டாண்டு. ஓகே, எல்லாம் மொத்தம் 240. பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேக்ஸ் இருக்குது. இல்லை, டிவி இங்கேயே வச்சுக்கலாம், இங்கே கூட வச்சுக்கலாம். 2-3 சாய்ஸ் இருக்குது. 2-3 ஜாயிண்ட் டிவி கொடுத்துருக்காங்க. எதுலனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ரெடிமேடாக ஒரு ஃப்ளாட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹால்லேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோன்னா ஒரு சின்ன ஸ்பேஸிங் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு வாஷ் பேஷனுமே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை துணி காய போடணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே இங்கே வந்து காய போட்டுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸிங்குமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் பார்த்துடலாம். ஹால்லேருந்து கொஞ்சம் இப்படி உள்ளே வந்துட்டோன்னா கிச்சன் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. பாருங்க, எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. கீழே இங்கே கீழே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஷெல்ஃபில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஃப்ட்லேயுமே வந்து வுட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட பில்டப் ஏரியா எவ்வளோ? இந்த கிச்சன் ஏரியா வந்து 80 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆமாம், ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க்கு. ஆமாம், எல்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வந்து உட்காரலாம். ரெடி டு ஆக்குபை தான். ஆமாம், அப்படி தான். கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருந்தோம். ஓ சரி, ரெண்ட் கொடுறதுனா கூட நம்ம விட்டுக்கலாம். ஆமாம், விட்டுக்கலாம். ஓகே, சொல்லுங்க இந்த இடத்தோட பில்டப் ஏரியா எவ்வளோ? பில்டப் ஏரியா வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, இது வந்து யூடிஎஸ் வந்து 640. ஆமாம், கார் பார்க்கிங் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு. சூப்பர் சூப்பர். அப்போ எக்ஸ்யூவி காரே பெரிய கார் கூட விட்டுக்கலாம். ஆமாம், மொத்தமே 4 வீடு 4 கார் பார்க்கிங். சூப்பர். இது கிரவுண்ட் ஃப்ளோர். 4 வீடு தான், மொத்தமாகவே 4 வீடு தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதெல்லாம் 3 பெட்ரூமோட நல்ல பெருசாக இருக்கும். எல்லாம் ஃபுல் வெளிச்சம், எல்லாம் 5 அடி விட்டு கட்டியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்யூவி காரையே நீங்கள் விடலாம், அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸிங்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கார் பார்க்கிங்க்கான கவலையை நீங்கள் விட்டுடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது நம்ம ப்ராப்பர்ட்டி. இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து மேலே ஏறணும் அந்த கவலைலாம் வேணாம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டியூட்ஸ் இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பேஸிங்குமே கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் கேப் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 30 ஃபீட் ரோடு இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டு சூப்பராக இருக்குது ரோடெலாம். டியூட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
உங்ககிட்ட வச்சு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.